ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தெரிக்க விடுற மாதிரி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சம்மர் கிளாஸில் என்னால் ஜாயின் பண்ண முடியல. நான் மே மந்த் வந்து வீட்லேயே இல்லை, மே மந்த் ஃபுல்லாக ஒர்க் இருக்கும், குழந்தைங்கள வச்சுட்டு என்னால் கற்றுக்க முடியாது, ஸோ எனக்கு திரும்பவும் ஒரு ஜூனில் ஒரு பேட்ச் மாதிரி போடுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அந்த மாதிரி வேணும், ஜூன்லேயும் ஒரு பேட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு KM Arts World. நம்ம சம்மர் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தெரிக்க விடுற மாதிரி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 149 rupeesக்கு 5 கோர்ஸ் வந்து நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ஃப்ளீட் ப்ளீட்டிங் வித் டசல்ஸ் மேக்கிங், அதுக்கப்புறமா கேன்வாஸ் ஜுவல்லரி, ரெசின் ஜுவல்லரி, அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கேன்வாஸ் பெயிண்டிங் அண்ட் பென்சில் ஆர்ட் சொல்லி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி. இந்த 5 கோர்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சதை விட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவுட்புட் வந்து இந்த இடத்துல நான் வந்து பார்த்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு டீச் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு கரெக்டான அவுட்புட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தான் நம்மளோட டீச்சிங் வே வந்து கரெக்ட் அப்படிங்கிறத வந்து நான் நினைப்பேன். நிறையா ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா ஸ்கூல்ஸில் என்னோட ஒப்பீனியன்ஸ் நான் சொல்கிறேன். நல்லா தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக சொல்லி கொடுத்து தெரிய வைக்கணும்னு நினைப்பாங்க. தெரியாத ஒரு குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஸோ நம்மளோட கிளாஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி படிப்பாங்க, என்ன படிப்பாங்க, உங்களுக்கு பென்சில் பிடிக்க தெரியுமா, ட்ராயிங் தெரியுமா, ட்ராயிங்கில் நாலேஜ் இருக்கா, எதையுமே நான் கேட்காம இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பிடிச்சிருக்கா, நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே நம்ம அட்மிஷன்ஸ் போட்டோம். ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங்கில் பயந்தேன். என் குழந்தைங்கள நினச்சில்ல என்ன நினச்சி நான் சொல்லி கொடுக்குறது வந்து குழந்தைங்களுக்கு கரெக்டாக போகுமா, நான் புரிகிற அளவுக்கு நம்மளால் டீச் பண்ண முடியுமா. ஏன்னா நம்ம பெரியவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கோம், ஆரி ஒர்க் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் பெயிண்டிங் சொல்லி கொடுக்குறோம், இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட குழந்தைங்களுக்கு அந்த ஆர்ட்டை போய் கண்டிப்பாக நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியுமா, அவங்களுக்கு புரியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் குழந்தைங்க எல்லாருமே வேறு லெவலுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எனக்கு பின்னாடி வர இமேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் என் குழந்தைங்க பண்ணது, அதை வந்து நான் பெருமையாக சொல்லுவேன். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒர்க்கு நம்ம வீடியோ பார்த்தே அவங்க பண்ணுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது ஓரளவு பண்ணிடுவாங்க. ஓகேவா. அது மட்டும் பத்தாது அப்படின்னு ஃபீல் ஆனதுனால எல்லாரையுமே 2 சாரீ கண்டிப்பாக பண்ணணும். ஒன்று வந்து வீடியோ பார்த்து கிளாஸ் ஒர்க் மாதிரி பண்ணுவீங்க. 2வது இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லாமல் வேறு யாரோட மெஷர்மெண்ட்டுக்காவது நீங்களே ஒரு சாரியை வீடியோ சப்போர்ட் இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 சாரீ எல்லாருமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரீ குச்சி மேக்கிங், இதில் 10 வெரைட்டிஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஏன் சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் இல்லாமல் குச்சி மேக்கிங்கும் சேர்த்து ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃப்ரீ ப்ளீட் வர்ற சமயத்தில் குச்சி மேக்கிங் ஆர்டர்ஸும் நம்ம கேட்டு எடுத்து நம்ம பிஸ்னஸ் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். ஒன்றோட ஒன்று சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு அதில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும்னு தோணுதுனால அது பண்ணோம். அதுக்கப்புறமா கேன்வாஸ் ஜுவல்லரி. கேன்வாஸ் ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா இது கடையில் வாங்கின ஜுவல்லரியா, இவங்க பண்ண ஜுவல்லரியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருந்தது. எல்லாருமே அவங்களோட எஃபோர்ட்டை போட்டு கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெசின் ஜுவல்லரி. ரெசின் ஜுவல்லரியில் நான் வந்து அதாவது ஹஸ்பண்டோட ஹேர், ஒய்ஃபோட ஹேர் வச்சு ஒரு பெண்டன்ட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஹேரை விட்டுட்டு பிளட் வரைக்கெலாம் போய் சூப்பராக வந்து எல்லாரும் ஒர்க்கையும் பண்ணி சூப்பரான ஒரு அவுட்புட்டை வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி. ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஒர்க்கு அவங்க பண்ண வேண்டியதாக இருந்தது. என்ன அப்படின்னா நம்ம இந்த ஷார்ட் பீரியடில் 15 to 20 days தான் வந்து டைம் கொடுத்துருந்தேன். இந்த ஷார்ட் பீரியடில் 25 ஸ்டிச்சஸையும் கற்றுட்டு அதுக்கு ப்ராஜெக்டும் பண்ணி அந்த 25 ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ணி ஒரு குர்த்தாவோ ஒரு பில்லோவோ ஏதோ ஒன்று பண்ணி கிளாஸில் சப்மிட்டும் பண்ணாங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பர். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேன்வாஸ் சொல்லிட்டோம், ரெசின் சொல்லிட்டோம், சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் சொல்லிட்டோம், ஹேண்ட் எம்ப்ராய்டரி சொல்லிட்டோம், நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டோம். இது எல்லாரோட ஓவரால் அவுட்புட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சைடில் நான் போட்டுகிட்டே வருவேன் 2 சைட்லையுமே.
மற்றபடி இன்னும் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. வீடியோவோட எண்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். திரும்ப நிறைய பேரால் ஜாயின் பண்ண முடியல. என்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, மே ஃபுல்லாக வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மேல வந்து என் வீட்லேயே நான் இருக்க மாட்டேன், அம்மா வீட்டில் இருப்பேன், அத்தை வீட்டில் இருப்பேன், இல்லை நேட்டிவ் போனேன், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ் பண்ண எல்லாருக்கும் திரும்பவும் கிளாஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு பிளான் பண்ணுறேன். தேங்க்யூ.